பாஜக தலைமை சில விஷயத்த வந்துட்டு பரிசீலனை பண்ணணும். பாஜகவுக்கு இந்த வாட்டி நிறைய தொகுதிகள் எதிர்பார்த்த தொகுதிகள் கிடைக்கல. உதாரணத்துக்கு பழனி தொகுதி, வேளச்சேரி தொகுதி, கிணத்துக்கடவு தொகுதி, மதுரையில சில தொகுதிகள், கோயம்புத்தூர்ல சில தொகுதிகள், ஈரோட்ல சில தொகுதிகள், இந்த மாதிரி பல தொகுதிகள் பாஜகவுக்கு கிடைக்கலீங்க. அண்ணாமலை அண்ணனை வந்து நிறைய பேர் புறக்கணிக்கிற மாதிரி தெரியுது. புறக்கணிக்கிறீங்கன்னு சொல்லல, புறக்கணிக்கிற மாதிரி தெரியுதுங்க. பாஜக ஒன்னும் எமா அப்போட்டு கட்சியும் கிடையாது. இந்த ஆளு வெளியில போகணும்னு சொல்றதுக்கு. பாஜக மக்களுடைய கட்சி. அப்போ எல்லாரும் இந்த கட்சிகள் இருக்கலாம். தலைமையை பார்த்து யார் தலைமை எடுத்து நடத்தணும்னு சொல்றது டெல்லி தலைமை சொல்லலாம், புரிஞ்சுக்கோங்க. அப்படின்ற பட்சத்துல அண்ணாமலை அண்ணனை ஏன் புறக்கணிக்கிறீங்க? 2024 பாராளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர் பார்லிமெண்ட்ல பாஜக 2வது இடம், நீலகிரி பார்லிமெண்ட்ல பாஜக 2வது இடம், மதுரை பார்லிமெண்ட்ல பாஜக 2வது இடம், சென்னையில இருக்கக்கூடிய 2 சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை, இதுலயும் பாஜக 2வது இடம். இந்த தொகுதிகளில் பாஜகவுக்கு நீங்க 2 சீட்டு வாங்கிருக்கலாம்ல. கன்னியாகுமரி மாவட்டத்துல நீங்க 4 சீட்டு வாங்கிருக்கீங்க. அதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்துல 3 சீட்டு வாங்கிருக்கீங்க. புதுக்கோட்டையில பாஜக ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. கோயம்புத்தூர்லயும் மத்திய சென்னையில, தென் சென்னையும் பாஜக வளர்ச்சி அடையல அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? தெரியலீங்க. கூட்டணின்னு வரும்போது நம்மளோட தொகுதியை அவங்களுக்கு விட்டு தரணும், அவங்களோட தொகுதி நம்மளுக்கு விட்டு தரணும். இதான் கூட்டணி அரசியல். அதோட காமன் சென்ஸ் எங்களுக்கு இருக்கு. பட் அண்ணாமலை ஏன் புறக்கணிக்கிறீங்க? கிணத்துக்கடவுல வசந்தராஜன் அவர்களுக்கு ஏன் சீட்டு கொடுக்கல? பழனியில வந்துட்டு கனகராஜ் அவர்களுக்கு ஏன் சீட்டு கொடுக்கல? வேளச்சேரியில அண்ணன் எஜி சூர்யா அவர்களுக்கு ஏன் சீட்டு கொடுக்கல? அதே மாதிரி வினோஜ் பி செல்வம் ஏன் சீட்டு தரல? இந்த மாதிரி எத்தனை இளைஞர்களுக்கு நீங்க வாக்குப்பயிலுக்கு போறீங்க? நான் கட்சிக்கு எதிராக பேசல, நான் கட்சியில ஒருவனா இருந்து என்னோட குமரல தான் சொல்லிட்டு இருக்கேன். இளைஞர்களுக்கு இந்த 27 பேருக்கு எத்தனை பேருக்கு நீங்க சீட்டு தர போறீங்க? பாஜக என்பது, தமிழக பாஜக என்பது வெறும் 5 பேர் வச்சிருக்கக்கூடிய கட்சியா? அதுலயும் ஒருத்தர் சொல்றாரு அண்ணாமலை போட்டியிடுவது தலைமை தான் முடிவு பண்ணுன்றார் ஒருத்தர். அப்போ அவர் சாத்தூர் தொகுதியில் போட்டி போடுறத வந்து யாரு உங்களுக்கு டிக்ளேர் பண்ணா? இப்ப டெல்லியில இருந்து சாத்தூர்ல இன்னார் தான் போட்டி போடணும்னு சொல்லிட்டாங்களா? அப்ப உங்களுக்கு மட்டும் யாருங்க சொல்றது? அப்போ அண்ணாமலை அண்ணன் வந்துட்டு கட்சியை 11% வந்து வளர்த்தி இருக்காருன்னா அதுக்கு உண்டான சீட் சாரிங்க நீங்க வாங்கிட்டீங்களா? 27 சீட் வாங்கிட்டீங்க. அதுல 27 எத்தனை ஜெயிக்கிற தொகுதியா வாங்கிருக்கீங்க? இதுதான் என்னோட கேள்வியாக இருக்கு. இதற்காக கட்சி தலைமை நடவடிக்கை எடுத்தா தாராளமா நடவடிக்கை எடுங்க. ஏன்னா தமிழக பாஜகவை அடுத்த நிலைக்கு கொண்டு போனது அண்ணாமலையனுக்கு பெரும் பங்கு இருக்கு. அண்ணாமலையனுக்கு மட்டும் இருக்கு, மற்ற தலைவர்களா இல்லைன்னு சொல்லி கிடையாது. பெரும் பங்கு அண்ணாமலையனுக்கு இருக்கு. அப்படின்ற பட்சத்துல அந்த மனிதனை நீங்க புறக்கணிக்கும் பட்சத்தில் பாஜகவின் வளர்ச்சி தேங்கும். பின்னோக்கி போகணும் கூட சொல்ல, தேங்கி நிற்கும். வளர்ச்சி அடையாம போவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்ற பட்சத்துல நீங்க கேட்டு வாங்குங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, கோயம்புத்தூர்ல நீங்க 2 தொகுதி வாங்கியிருக்கலாம், மதுரையில 2 தொகுதி வாங்கியிருக்கலாம், கோயம்புத்தூர்ல 1 தொகுதி வாங்கியிருக்கீங்க. இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி நீங்க செலக்டிவா இப்படி பண்ணிருக்கீங்க? சென்னையில இருக்கக்கூடிய 16 தொகுதியில ஒரே ஒரு தொகுதி தான் கிடைச்சிச்சா? ஏன் 2 தொகுதி உங்களால் கேட்டா தர மாட்டாங்களா? அப்போ நீங்க எப்படிங்க பார்கெனிங் பண்ணீங்க? பாமக நல்ல தொகுதிகள் வாங்கியிருக்காங்க, டிடிவி நல்ல தொகுதிகள் வாங்கியிருக்காங்க. ஆனா பாஜக மட்டும் நீங்க நல்ல தொகுதிகள் வாங்கியிருக்கீங்களா? நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இதுக்காக என்ன நடவடிக்கை வேணாலும் எடுங்க. அண்ணாமலையன் போட்டியிட வேண்டும், பலர் போட்டியிட